ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இன்டர்நேஷ்னல் அளவில் நம்ம யோகா தினமாக என்னை கொண்டாடுகிறோம். இன்றைய தினம் மிக சிறப்பு வாய்ந்தது. ஏனென்றால் ஹேண்டிகிராஃப்ட் சார்பாக நாங்கள் யோகா கற்று தந்தாங்க. அது எங்களுடைய வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ளதாக தான் இருந்தது. சூப்பராக இருந்துச்சு. அதுக்காக நாங்கள் யூனிஃபார்ம் எல்லாம் போட்டு ரெடியாக இருந்தோம். குருஜி வந்து காலையில் 6:30லேருந்து 7:30 இருந்தால் இந்த யோகா கிளாஸ் நடந்துட்டு இருந்தது. பால்சஸ் எதா இருந்தா கொஞ்சம் எல்லாமே சைடுல வச்சு பண்ணிக்கலாம். உங்களுடைய இந்த சர்க்கிள் அளவுல ஒரு கேப் இருக்கும். நீங்க இன்னொருத்தங்க வந்து இந்த ரெண்டு விரல்கள் டச் பண்ண கூடாது. ஒரு சின்ன ஆரா உண்டு நம்ம சுத்தி. சோ அது வந்து மத்தவங்க டிஸ்டர்ப் பண்ண கூடாது. அதுக்காக இந்த ஒரு கேப் இந்த ஒரு சர்க்கிள் வச்சிருந்தா நீங்க செய்யறது அட்வைஸ். ஏன்னா நம்மளுடைய எனர்ஜி வந்து கொஞ்சம் டேமேஜ்டா இருக்குதுன்னா அது நம்ம பிள்ளைகளா இருந்தாலும் பசங்களா இருந்தாலும் அவங்கள பாதிக்கும். ஏதாவது ஒரு பிரீதிங் பிராக்டிஸ் பண்ணும்போது இதே அதோட ஒரு சர்க்கிள் கேப் இருக்கணும். எந்த ஆசனா பண்றதா இருந்தாலும் யோகா ப்ராப்பரா பண்றதா இருந்தா இந்த சில விஷயங்களை மனசுல வச்சுக்கிறது நல்லது. சரி, ஃபர்ஸ்ட் மேட்ல வந்துக்கோங்க. உங்களுடைய கால் வந்து கொஞ்சம் அகலப்படுத்திக்கணும். நம்ம ஸ்கூல்ல ஸ்டாண்டிங் அட்டென்ஷன் இப்போ தெரியுமா அதே மாதிரி கொஞ்சம் அகலப்படுத்திக்கணும். அகலப்படுத்துறது அப்ப இந்த கால் பாதங்கள் மட்டும் கொஞ்சம் இந்த டி மாதிரி வச்சுக்கணும். கவனம் முன்னாடி இருக்கிறவங்களுடைய கால் ஸ்ட்ரைட் பண்ணிட்டு ஒரு 5 செகண்ட்ல மறுபடியும் ஒரு கழிச்சு எப்பவுமே படுத்து எந்திரிக்கும் போது எந்த ஏஜா இருந்தாலும் சின்ன பிள்ளையா இருந்தாலும் வளர்ந்தாலும் இருந்தாலுமே ஒரு கழிச்சு எந்திரிக்கும். ஒரு கழிச்சு எல்லாருமே எந்திரிச்சு உட்கார்ந்து போலாம் யாரு அங்கே எடுக்க சேர் இல்ல மாப்பிள்ள. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதை வந்து காலையில் 6:30 7 மணிக்குள்ளாடி ட்ரை பண்ணி முடிச்சிடணும். அப்பொழுதுதான் நம்மளுடைய உடம்பில் வந்து மனதிலும் அழுத்தம் இருக்காது. உடம்பில் வந்து ஒரு ஹெல்த்தியான ஃபீல் பண்ணுவீங்க. நன்றிங்க. சரியா சரியா டெய்லி யோகாவும் தியானமும் செய்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க.